கரூர் தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு காரணமாக 39 பேர் பலியான விவகாரத்தில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் விசாரணையானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த 5 தனிப்படைகள் எப்படி செயல்பட இருக்கின்றன, இதன் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தின் போது 39 பேர் இதுவரை பலியான விவகாரத்துல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஏற்கனவே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் துணை செயலாளர் CTR நிர்மல்குமார் உள்ளிட்ட மற்றும் பலர் என்கிற அடிப்படையில இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. மொத்தமாக பார்த்தோம் என்றால் 4 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ADSP தலைமையில் 5 காவல் ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் ADSP பிரேமானந்த் தலைமையில் 5 காவல் ஆய்வாளர்கள் இன்று காலை முதலே இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக அந்த பகுதியில், அதாவது சம்பவம் நடைபெற்ற அந்த வேலுசாமிபுரம் பகுதியில CCTV கேமராக்களை அந்த கேமராவுடைய பதிவுகளை எடுத்து சென்றிருக்கிறாங்க இன்று காலை முதல். அதன் தொடர்ச்சியாக இதற்கு ஏற்கனவே சம்பவம் நடைபெற்ற இடத்துல சட்ட ஒழுங்கு ADGP ரவிச்சந்திர ஆசீர்வாதம் நேரில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் தொடர்ந்து இந்த காவல்துறையினர் அடுத்தடுத்த கட்டமாக, அதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது தொடர்பாகவும், அதே போல இவர்கள் என்னென்ன ஈடுபட்டாங்க, இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதற்கு இந்த நிபந்தனைகள்லாம் இவங்க மீறி இருக்காங்க என்கிற அடிப்படையில இந்த விசாரணையை நடத்த இருக்கிறார்கள். இது தவிர விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா, அவருக்கு இதுல முக்கிய பொறுப்பு இருக்கிறதா என்கிற காவல்துறை உயரதிகாரி ஒருவரிடம் கேட்ட பொழுது, விசாரணை என்பது முதற்கட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ அங்கு எதுவும் அசம்பாவிதம் நடைபெற்றால் அதற்கு அவர்கள் தான் பொறுப்பு என ஏற்கனவே பல்வேறு மூன்று கட்ட பிரச்சாரத்தின் போதும் நிபந்தனைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகள்ல தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தான் சேரும் என்ற அடிப்படையில் தான் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில விசாரணை இறுதி முடிவுல விஜய் தொடர்பான விஷயங்கள் வெளிவரும் பட்சத்துல விஜய் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கைது செய்யப்படுவாரா இந்த விவகாரத்தில் அப்படின்னு முதல்வர்கிட்டயே ஒரு கேள்வியானது போஸ்ட் பண்ணப்பட்டது. இப்போ விசாரணை அதிகாரப்பூர்வமா தொடங்கி இருக்கு, இதனுடைய ஓட்டமும் எந்த பாதையில போயிட்டு இருக்கு நமக்கு தெரியுது. சோ அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த 39 பேர் என்பது இதில் ஒருவர் மரணம் அடைந்திருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு. இந்த நிலையில 10 குழந்தைகள் உட்பட ஒரு 39 பேர் மரணம் அடைந்திருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனவே ஏற்கனவே நம்ம காவல்துறை தரப்புல சட்டம் என்ன சொல்லுது என்பதை தான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தாங்கள் பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கு இதை பொதுக்கூட்டமாக மாத்திக்கிறது கூட அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இந்த மாதிரி பிரச்சாரம் வேணா, குறுகிய இடங்கள்ல பிரச்சாரம் நடத்தாதீங்க, வேணும்னா நீங்க உங்களுடைய உரிய அடிப்படை வசதிகள், தண்ணீர், கழிவறை போன்ற விஷயங்களை வச்சு பொதுக்கூட்டமா கூட நடத்திக்கலான்னு போன்ற சஜஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருந்தோம். இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட ஒரு 6 இடத்தை சொல்லி அதுலதான் நடத்துவோம்னு சொல்லி கேட்டதுதான் விஷயமா இருக்கு. எனவே ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது முறையான அனுமதி என்பது கேட்கப்படுகிறது. அந்த அனுமதி நிபந்தனைகளுடன் வழங்கப்படுகிறது. அந்த நிபந்தனையில இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே முதற்கட்டமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடந்து பல்வேறு விஷயங்கள் முன்வைதான் ஏற்கனவே தெரிவித்தது போல நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. அதை நாம் வாய்மொழியாக சொல்ல முடியாது. விசாரணையில அதிகாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கும் பட்சத்துல நீதிமன்றத்துல பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படும். அப்பொழுது இந்த வழக்குல பின்னாட்கள் அவர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் தெரிவிக்கிறார்கள். பார்த்திதான். நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.